பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் யூடியூப் சேனலின் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் திரு எஸ்பி லக்ஷ்மணனை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். பாஜகவுடைய சென்னை வேளச்சேரி கேண்டிடேட் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இதை நான் ஒரு 2 வருஷம் முன்னாடியே சொன்னேன். அவருக்கு இவ்வளவு அரசியல் ஆர்வம் இருந்தால் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அந்த பகுதியை விட்டு போக மனசில்லைன்னா வேளச்சேரி தொகுதியில் வாக்காளராக பதிவு செஞ்சு நாடாளுமன்ற தேர்தலெலாம் தமிழச்சி எதிர்த்து போட்டியிடட்டும், சட்டமன்ற தேர்தலெலாம் யார் எதிர்த்தும் போட்டியிடட்டும்னு நான் சொல்லியிருந்தேன். அவருடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி ஆளுநர் ரவி தன்னுடைய அரசியல் அழிச்சாட்டியங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். நான் ஏன் அழிச்சாட்டியன்னு சொல்கிறேன்னா, ஆளுநர்னு சொன்னாலே மாண்புங்கிற வார்த்தை சேர்த்தே தான் நான்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து மைண்டில் ஏற்றிட்டு வந்திருக்கேன். அவர் மேடையில் உட்காந்துருந்தா அவருக்கு முன்பாக அவர் பார்வைப்படுற மாதிரி கிராஸ் பண்ண மாட்டாங்க யாருமே. இதெல்லாம் அவருடைய அந்த பதவிக்குரிய அந்த கண்ணியத்தை, கௌரவத்தை, மாண்பை பாதுகாக்கிற சில விஷயங்கள். இந்த அத்தனை மாண்புகளையும் அவரே தன் தலையில் மண்ணவாரி போட்டுக்கிட்ட மாதிரி அவரே கெடுத்துக்கிறார். ஆளுநர்கள் அரசியல் பேசக்கூடாதுங்கிற அந்த அடிப்படை தார்மீகத்தை பிஜேபி அரசு ஆட்சிக்கு வந்த முதல் 5 ஆண்டுகள் கூட விட்டுடுவோம். அதற்கு அடுத்த 6வது ஆண்டிலிருந்து இந்த 11வது 12வது ஆண்டு வரைக்கும் அதை ரொம்ப தீவிரமாக அமல்படுத்திட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியும் சில சேஷ்டைகள் செஞ்சது. அரசியல் சட்ட சிக்கல்கள் வர்ற போது தங்களுக்கு சாதகமாக சில ஆளுநர்களை தூண்டிவிட்டு வீம்பா போய் சீண்டின விவரம்லாம் உண்டு, நான் மறுக்கலை. ஆனால் இவ்வளவு வழிச்சாட்டியங்களை காங்கிரஸ் கூட செஞ்சதில்லை. முதலமைச்சர் கூட இன்றைக்கி அப்படி தான் பேசியிருக்கிறார். இது ஏதோ தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நடக்கிற ஒரு சம்பவம் அப்படின்னு எடுத்துகிட்டு போக முடியாது. இந்தியாவில் பல மாநிலங்களில் இப்படி கவர்னர் நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணுறார். என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த ஒரு 4 பக்க அறிக்கை விடுறார் கவர்னர். அதாவது சட்டமன்றத்திற்குள்ளே வந்து நின்று ஒரு நிமிடம் கூட தாமதிக்கல, வாக் அவுட் பண்ணுறாரு. கேட்டால் எனக்கு மைக்கு துண்டிக்கப்பட்டதுங்கிறார். தமிழ் தாய் வாழ்த்து பாட ஆரம்பித்தவுடனே வாக் அவுட் பண்ணுறார். ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா தேசிய கீதம் தான் பாடணும்னு சொல்லி சபாநாயகர்கிட்ட ஃபோனில் சொன்னதாக சொல்கிறார்கள். அவங்க கவர்னர் அதிகாரிகள்லாம் வந்து நேற்றையில் முதல்லையே வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்பாக தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும், கவர்னர் விரும்புகிறார். இதை தான் ஏற்கனவே சொல்லி வாக் அவுட் பண்ணார். 4 வருடமாக தன்னுடைய உரையை படிக்க மறுக்கிறார். ஒரு பல ஆண்டு காலம் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்துவிட்டு கவர்னர் ஆகியிருக்கிறார். ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் நடைமுறை தெரியும். அதான் வந்து தீக்கதிரில் வேலை செய்கிற தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் அவருக்கு டைட்டில் கொடுத்தார், படிக்காத ஆளுநர்னு. அதாவது ஆளுநர் உரையை படிக்காத ஆளுநர் அல்லது படித்தும் படிக்காத ஆளுநர், மற்ற படித்ததுன்னு சொல்கிறேன், அந்த விஷயத்த சொல்கிறேன். அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் தகுதியானவர்னு நான் இப்போ சொல்லலை. கடந்த 3 ஆண்டுகளாக நான் தொடர்ந்து சொல்லிட்டேன், இவரை புறக்கணிக்கிறது தான் நல்லது. இடது கையால் புறந்தள்ளணும். மாண்புன்னு நான் சொன்னேன், அந்த வார்த்தையை கெடுத்ததே அவர் தான். தேசிய கீதத்தை அவமதிச்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் இருந்து அதை கௌரவப்படுத்திருக்கலாம்ல. இன்றைக்கி நிஜமாகவே ஒவ்வொரு ஆண்டும் அவமதிக்கிறது அவர் தான். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மரபு இருக்குது, சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மரபு இருக்குன்னா அந்த மரபை, மக்களை, கலாச்சாரத்தை நீங்கள் மதிக்க மாட்டீங்களா? வாய்கிலேயே மற்ற இடங்களில் பேசுகிறாங்கல்ல பிஜேபியினர். இப்போ பார்த்தீங்கன்னா தாவிக்கிட்ட வந்து பிஜேபியினர் அத்தனை பேர் வர அப்படியே அவரை பொத்தி பாதுகாப்பாங்க. ஏன்னா பிஜேபிக்கு இயல்பாகவே தமிழ்நாட்டு மேலே ஒரு நல்ல எண்ணம் கிடையவே கிடையாது. அதனால தான் இந்த ஜென்மத்தில் அந்த கட்சி வளராதுன்னு நான் தொடர்ந்து சொல்கிறது. மற்றபடி அவங்க ஒன்றும் தீவிரவாத இயக்கம் இல்லை, தாராளமாக ஆட்சி நடத்தட்டும். தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை மதிக்காத எவருக்கும் தமிழ்நாட்டில் இடம் கிடையாது. அது ஆளுநராக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி. ஒரு 6-7 பாயிண்ட் விட்டுருக்காரு. 9:37க்கு சட்டமன்ற வளாகத்தை விட்டு வெளியேறார் ஆளுநர். 9:57க்கு முழுமையான 3 பக்க அறிக்கை வருது ஆங்கிலத்தில், 20 நிமிஷத்தில். இவர் போய் ஆளுநர் மாளிகைக்குள்ளே போய் சேரலை. அப்போது ஏற்கனவே தயாரித்து வைக்கப்பட்டிருந்த அந்த அறிக்கையை வெளியிடுறாருன்னா முழுக்க ஆளுநர் அரசியல் செய்கிறாருன்னு அர்த்தம். பேசாம வெளியே நின்று இந்த பிரஸ் நோட்டை கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஏன் ராஜ்பவன்ல இருந்துகிட்டே பிரஸ் ரிலீஸ் பண்ணலாமே? நீங்க ஆளுநர் மாண்பை மீறணும்னு நீங்க 4 வருஷம் முன்னாடி முடிவு எடுத்துட்டீங்க. பிரஸ் மீட் வைங்க, என்னென்னமோ பண்ணுங்க, உங்களை யார் வேணா. இதுல ஒரு விஷயத்த சொல்லி காட்டுறேன், பெண்களுடைய பாதுகாப்புக்கு இங்க நீங்க முக்கியத்துவம் தர மாட்டீங்க. அதை பத்தி ஒரு பேரா கூட இல்லைங்கிறாரு. இவ்வளவு அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் சொல்லிடுறேன். மாநிலத்தில் 12 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலாக பெரும் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாக கூறப்படுவது உண்மைக்கு வெகு தொலைவில் உள்ளது. முதலீட்டாளர்களுடன் போடப்பட்ட பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் காகித அளவில் இருக்கின்றன. அதாவது தமிழ்நாடு அரசு போட்ட MOU, அதாவது வெளிநாட்டிலிருந்து வந்த முதலீடுகள் எல்லாமே பேப்பரில் இருக்குது. 12,000 கோடின்றது பொய்ங்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், அதுக்கு எவிடன்ஸோட இந்த கம்பெனி ஆரம்பிக்கலையா? இன்னைக்கு சாயங்காலம் கூட ஒரு பிரஸ் மீட் வச்சு அதெல்லாம் சொல்லலாம். அவர் நம்ம யாரும் வேணான்னு சொல்லலை. இன்னொன்று, இந்த அரசுடைய தலைவர் அவர்
தன் தலையில தானே மண்ணவாரி போட்டுக்கிறான் சொல்ல, தன் தலையில தானே சில கெட்ட விஷயங்களையும் போட்டுக்கிறான் தான் நான் சொல்லுவேன். அவருடைய எனது அரசு நாங்க எதுவுமே தொடங்கும். இன்னைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணும், கிளாஸ் ஏ ஆபீசர்ஸ் குரூப் 1 ஆபீசர்ஸ் டிரான்ஸ்ஃபர் எடுத்து பாத்தீங்கன்னா பை தி நேம் ஆஃப் கவர்னர் இந்தி அப்படின்னு ஒரு ஆர்டர், ஏன் அவர் தான் நிர்வாக தலைவர். அப்ப தன் அரசை பற்றி தானே குறை கூறுறார். நான் அதான் சார் அந்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். சார் இந்த முதலீடுல பேப்பர் எல்லாம் பார்த்தேன், எத்தனை லட்சம் கோடின்னு சொல்றீங்க, எத்தனை இது வரைக்கும் முழுமையா அமல்ல இருக்கு, நிஜமாவே எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சு, தலைமைச் செயலருக்கு ஒரு கடிதம் எழுதலாம், வாங்கிருக்கலாம் டீடைல்ஸ். அதான் சொல்ல அபிஷியலாவே நீங்க லெட்டர் நம்பர் டிஓ நம்பர் போட்டு இந்த கடிதத்தை அனுப்புங்கிற பதில வாங்குங்க. இவ்வளவு அக்கறை இருக்குல்ல தமிழ்நாட்டு மேல உங்களுக்கு, பெண்களின் பாதுகாப்புக்கு நான் ஒரு கூட்டத்தை நடத்துறேன், இங்க வாங்க, டிஜிபி ஹோம் செக்ரட்டரி வாங்க. அதாவது என்ன சொல்றாங்க, பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் 55% மேலாகவும், பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லைகள் 33% மேலாகவும் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் அதிகரித்த போதிலும் பெண்கள் பாதுகாப்பு குறித்து இந்த உரை முழுமையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது. இல்ல, இந்த உரையில என்ன இடம்பெறணும் என்ன இடம்பெறக்கூடாதுங்கிற அந்த முடிவெடுக்கிற அதிகாரம், தன் ஆசையை சொல்கிற அதிகாரம் கூட கவர்னருக்கு கிடையாது. முதல்ல அரசமைப்பு சட்டத்தை எடுத்து அவர் படிக்கட்டும், அந்த பேராவை அதை பத்தி அரசியலமைப்பு சட்ட வல்லுநர்கள் சொல்லி இருக்கிற விளக்கங்கள் எல்லாம் அவர் எடுத்து படிச்சு பார்க்கணும். நம்ம பிரிட்டிஷ் பார்லிமெண்டரி சிஸ்டத்தை கடைபிடிக்கிறோமே, அதுல என்னவெல்லாம் கவர்னர் உரையை பத்தியும் ஜனாதிபதி உரையை பத்தி தெளிவா சொல்லிக்கிறாங்க. நான் ஒன்று கேட்கிறேன், இதுல இதெல்லாம் இல்லைங்கிறார்ல, ஜனாதிபதி உரை நிகழ்த்த வர்றாங்க கூட்டுக்கூட்டத்தில், நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டத்தில் ஜனாதிபதி உரை நிறுத்துறாரு, மத்திய அமைச்சரை தான் தயாரித்து கொடுத்தார். என்ன இதுல டாலர் விலைக்கு எகேன்ஸ்டா இந்திய ரூபாய் இவ்வளவு வீழ்ச்சி அடைந்திருக்கு, அதை பத்தி ஒரு பேரா கூட இல்லை. தமிழ்நாடு இந்தியாவில தானே இருக்கு, தமிழக மீனவர்களை இலங்கை சுட்டுக் கொள்றோம், அதை பத்தி ஒரு பேரா கூட இல்லை. மணிப்பூருக்கு ஒரு போயிட்டு வந்துட்டு இங்கே போய் என்ன பண்ணீங்க ஏதுன்னு பிரதமர் ஒன்று கூட சொல்லலன்ட்டு எதையாவது 4 பாயிண்ட்டை சொல்லிட்டு ஜனாதிபதி வெளியே போனா யாராவது ஒரு பிஜேபிக்காரங்க அதை ஆதரிப்பாங்களா? அது மரபா மாண்பா? ஏன்னா ஜனாதிபதிக்கு அந்த அதிகாரம் கிடையாது. இப்ப நீங்க சொன்னது அப்படியே பேனர் போட்டு திமுக கவர்னர் ரவி வீட்டு வாசல் வைக்கணுங்கிற நான் இதை வருஷம் நான் கேட்கிறேன். அவர் ஜனாதிபதிக்கும் அந்த அதிகாரம் கிடையாது, ஆளுநருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஜனாதிபதி அப்படி ஒரு காரியத்தை செஞ்ச யாராவது ஒரு பிஜேபியினர் ஜனாதிபதி செய்தது சரிதான். வானதி சீனிவாசனுக்கான அவரோட கேட்டேன், அவர் தான் முந்திக்கிட்டு வந்து போன வருஷம் கருத்து சொன்னார். அவர் மேல தனிப்பட்ட விரோதம் இல்லை, தமிழிசை இப்ப சொல்லுவார் கருத்து, அவருக்கு என் பதில் இதுதான். ஜனாதிபதி உரையை புறக்கணித்து சில கருத்துக்கள் அதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு ஜனாதிபதி வெளியேறினால் தமிழிசையோ வானதியோ தமிழக பிஜேபியினர் ஒரு தொண்டராவது தலைவராவது அதை கண்டிச்சு நீங்க அறிக்கை விடுவீங்கன்னு சொல்லுங்க. உங்க அத்தனை பேர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, கவர்னருக்கு ஒரு சின்ன ஆசை கூட கிடையாது, சொல்ல விரும்ப போகிறோம், ஆசை இருக்கலாம், அதிகாரம் இல்ல, சட்டத்துல இடம் இல்ல, அங்க பதிவு பண்றதுக்கு அவருக்கு வழிவகை கிடையாது, வாய்ப்பு கிடையாது. ஆனா இவர் ஒரு மாநில அரசின் தலைவர். 2-3 பாயிண்ட் சொல்றேன். அதாவது போதைப் பொருள் கலாச்சாரத்தால் 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளார்கள். இது நம்மளுடைய எதிர்காலத்தை சீரழிக்கிறது. 1. 2வது, இந்த ஓராண்டில் 2000 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட தினம் 65 தற்கொலைன்றாரு. தற்கொலைகளின் தலைநகரமாக தமிழ்நாடு விளங்குகிறது. இந்தியாவுடைய அதுக்கு அடுத்த வார்த்தை படிங்க, தற்கொலைகளின் தலைநகரமாக தமிழ்நாடு விளங்குகிறது என்று குறிப்பிடப்படுகிறது. யாரு குறிப்பிட்டது? யாரு? உங்களுக்கே இவ்வளவு வன்மை தமிழ்நாட்டு மேல? அதான் சொல்றேன். யார் சார் சொன்னது? எந்த தரவுகளை சார் எடுத்திருக்கீங்க? எந்த அரசு ஆவணங்கள்ல தமிழ்நாடு தற்கொலைகளின் தலை மாநிலமாக விளங்குகிறது எங்க இருக்குன்னு எடுத்து சொல்லணும். நேஷனல் புள்ளிவிவரத்துல ஏதாவது சொல்லணும்ல, அந்த ஆதாரம் ஏன் சொல்லல? நீங்க ஒரு எதிர்கட்சி சொல்றத கூட தயங்குகிற விஷயங்களை கூட இப்படி கொண்டால் தமிழ்நாட்டு மக்கள் மேல இப்படி திணிக்கிறேன்னா உங்களுக்கு அப்ப எனக்கு தமிழ் பேச முடியலன்னு கஷ்டமா இருக்கு, தமிழ் கத்துக்க ஆரம்பிச்சுட்டேன், தமிழ் கலாச்சாரம்னா எனக்கு உயிர், இதெல்லாம் சும்மாதானே? அதான் சொல்றேன். முன்னுக்கு பின் முரணாக அவரே ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. போதைப்பொருள் விவகாரத்தில் 2000 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கு அடுத்து தலித் மக்கள் வன்கொடுமைக்கு கீழே தற்கொலையின் தலைநகரம் தலைப்பு போட்டு கீழே போடுறார். இங்கே 2000 பேர். அப்போது ஓராண்டில் எத்தனாயிரம் பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள்னு ஒரு புள்ளி ஒரு தெளிவாக இல்லை. என்னோட கேள்வி என்னன்னா, கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நேற்று கூட வேளச்சேரியில் ஒரு போதை கும்பல் ஒருத்தனை வெட்டுறாங்க, ஒரு ஆன்லைன் சப்ளையரை. அவங்களுக்கு ஏற்கனவே முன்னுரிமை இருக்குது. அந்த இங்கே தாக்கப்பட்ட நபரோ அதுக்கு பக்கத்தெருலேயே இவர் போய் அவர் அடிச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி 2 பேருக்குள்ள கை தகராறு இருக்குது. அதன் விளைவாக நடந்த தகராறு. ஆனால் வீடியோ எடுத்த பிறகு இது பார்க்கும்போது மனது பதைக்கிறது. சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்ற விவகாரம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நான் எனக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லைல்ல, உங்கள் வீட்டு கல்யாணத்தை, அதாவது இவரோட மகள் கல்யாணத்தை ஏன் தமிழ்நாட்டில் வச்சாரு? பாதுகாப்பாக நடத்தணும் தானே, அல்லது தமிழ் மக்கள் மேலே தமிழ் மண் மேலே உங்களுக்கு ஒரு பிரியம் இருக்கும் தானே? அப்படி பிரியம், நான் கவர்னரை முழுமையாக விமர்சிக்க விரும்பல, தமிழ்நாட்டு மேலே நிஜமாக ஒரு ஈடுபாடு. இவ்வளோ கவலைப்படுற விஷயங்களை தான் சொல்கிறேன். போதைப் பொருள் கலாச்சாரம் யாருமே கவலைப்படுற விஷயம், கவர்னர் கவலைப்படுறார். தற்கொலைகள் அதிகமாகுது, கவலைப்படுறார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்குது, கவலைப்படுறார். இதுக்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்ஷன் என்ன? நீங்கள் எடுத்துருக்க வேண்டிய ஆக்ஷன் என்ன? என்னைக்காவது ஹோம் செக்ரட்டரி கூப்பிட்டு பேசியிருக்கீங்களா? தலைமைச் செயலாளரை கூப்பிட்டு பேசியிருக்கீங்களா? எனக்கு கவலையாக இருக்குது,
முதலமைச்சரை வர சொல்லுங்க, நான் டிஸ்கஸ் பண்றேன், இது எப்படி நம்ம குறைக்கலாம். என்னைக்காவது ஆவுன்னா டெல்லிக்கு போய் ஆலோசனை தான் பண்றீங்களே தவிர தமிழ்நாடு முதலமைச்சரை கூப்பிட்டு இதையெல்லாம் குறைக்க என்ன பண்ணலாம், இந்த நிதி நிலைமையில் எனக்கு சில சந்தேகம், கொஞ்சம் விளக்க சொல்லுங்க, இல்ல நான் அதை மெட்டீரியலைஸ் பண்ணி காட்டுறேன். இல்லைங்க, ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் அவரு போதைப் பொருளுக்கு எதிராக ஒரு போலீஸ் அதிகாரி தனக்கு இருக்கிற அனுபவங்களை சொல்லல. இது எல்லைப்புற மாநிலங்கள்ல ஆளுநராகவும் இருந்தவர், அங்கே ஐபிக்கு அட்வைசராகவும் இருந்தவர், அப்ப தன்னுடைய அனுபவங்களை அதுக்கு பயன்படுத்தி இப்படி எல்லாம் இதை தடுக்கலாம்னு சொல்ற வேண்டிய ஆளுநர் 2 வருஷம் முன்னாடி ஞாபகம் இருக்கா, ஒரு பொது மேடையில பாகிஸ்தானை போல் தமிழ்நாடும் பாகிஸ்தானும் இந்த போதைப் பொருளின் ஹப்பா இருக்குன்னு மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி எங்கேயும் இதையும் ஒப்பிடுறாரு, பாகிஸ்தானை தமிழ்நாட்டையும். இவர்கள் தமிழ்நாட்டை மதிக்கிற லட்சணம் இதுதான். தமிழ்நாட்டில் தவறே நடக்காத சொல்ல, தவறு நடக்காத ஆட்சியும் கிடையாது, தவறு நடக்காத மாநிலம் கிடையாது, காலமும் கிடையாது, எல்லா காலமும் தப்பு நடக்கும். அப்படி நடக்கிற போது அரசு எப்படி நடந்துக்கிறது, எதை செய்ய தவறுதுன்னு சுட்டி காட்டுறது அவங்களை கொண்டாந்து தலைமை பொறுப்பில் உட்கார வச்சிருக்காங்க, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ்னு. அதுக்கு பொருத்தமற்ற வகையில் முழுக்க ஒரு அரசியல்வாதியாக மாறி அவர் செய்கிற அழிச்சாட்டியங்களுக்கு நம்ம அதுக்கு மேல முக்கியத்துவம் தர வேண்டாம், இடது கையால புறந்தள்ளும். இல்லை, கல்வி தரத்தில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது, கல்வித்தரம் சரியாக இல்லை, மாணவர்கள் கடுமையாக பாதிக்கிறார்கள், பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன, அப்புறம் தற்கால ஆசிரியர்கள் மாநிலம் முழுவதும் அமைதியற்ற நிலையில் இருக்கிறார்கள், நிறைய இடத்துல கல்லூரிகள் கட்டமைப்பு இல்லை, எல்லாம் சொல்றாரு. இதுல எங்கேயாவது ஒரு இடத்துல 10க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்ல நீங்க சொல்லியிருக்கிறாரா? இல்ல, அதுல பாதி பொறுப்பு இவருக்கும் தானே. சரி, நீங்க வழக்கு போட்டிருக்கீங்க உச்சநீதிமன்றத்துல, அந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வர்ற வரைக்கும் நான் விட்டு கொடுக்குறேன், என்னுடைய நோக்கம் உயர்கல்வி பாதிக்கப்படக்கூடாது, ஏன்னா தரம் தாழ்ந்திருக்கு. முந்தா நாள் கூட ஒரு மீட்டிங்ல பேசிக்காரு, பொறியியல் கல்வியின் தரம் குறைந்து கொண்டே வருகிறன்னு முந்தா நாள் பேசினாரு. அப்ப எனக்கு இவ்வளவு தூரம் கவலையா இருக்கு, எந்த வகையில நம்ம அதை குறைய விடக்கூடாது, முதலமைச்சரை வர சொல்லுங்க, நம்ம 2 பேரும் கலந்து பேசி போடுவோம், இல்ல நீங்களே போடுங்க, வழக்கு தீர்ப்பு எப்படி வருது அப்படி நம்ம நடந்துக்குவோம், என்னைக்காவது சொல்லியிருக்கிறாரா? அப்ப இவ்வளவு கவலைப்படுறீங்களே, 10க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு துணைவேந்தர் இல்லைங்கிற ஒரு பிரங்கையே கொஞ்சம் கூட இல்லைன்னா அவரை நாம அரசியல் ரீதியாகவோ நிர்வாக ரீதியாகவோ மதிக்கணுமா, மாண்புக்குரியவர்னு நம்ம இனிமேலும் அதை நினைக்கணுமா? இல்லை, நான் என்ன கேட்குறேன், அவ்வளோ ஒரு வருத்தம் தோய்ந்த குரலில் உடனே ஓடி போய் ஒரு அறிக்கை வெளியிடுகிற கவர்னர் தமிழ்நாட்டில் கவர்னர் இருக்க வேண்டாம்னு முடிவு எடுத்துட்டு போக வேண்டியதானே? இல்ல, அவர் பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்கு தானே சார் இருக்கிறார், அவர் அப்படி சார் போவாரு சார். இன்னைக்கு வரைக்கும் பல பேர் சுட்டி காட்டின மாதிரி இப்ப ஒரு பதவியில தொடர்றாருல சார், அதை வாரண்ட்னு சொல்லுவாங்க, தனியா ஒரு லெட்டரும் வரும், நீங்கள் இந்த மாநிலத்தின் வாழ்நாள் இத்தனை காலத்துக்கு நியமிக்கப்படுறீங்க, இப்ப என்னைக்கு பொறுப்பேற்களோ அன்றிலிருந்து 5 ஆண்டுகள் ஒரு வரி இருக்கும், அல்லது அடுத்த அறிவிப்பு வரும் வரைன்னு கூட ஒரு சில நேரங்கள்ல அந்த லெட்டர்ல இருக்கும். இவருக்கு என்ன கொடுத்தாங்கன்னு தெரியாது, ஆனா இவருடைய பதவி காலம் எப்ப முடிஞ்சிச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட ஓராண்டுக்கும் மேலாக, 5 ஆண்டுகள் கிடையாது, 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கவர்னர் மாற்றப்படுவது. இல்ல அது மரபாரி கிடையாது, அது சட்டமும் கிடையாது. நான் சொல்றேன் கேளுங்க, உங்க பதவி காலம் முடிஞ்சிடுச்சு, ஆளுநர் ரவி மீண்டும் ஆளுநராக நியமிக்கப்படுகிறார், அல்லது அடுத்த அறிவிப்பு வரும் வரை ஆளுநராக தொடர்வார்னு இந்த 2 அறிக்கையில ஏதாவது ஒண்ணு ஹோம் மினிஸ்டர்ல இருந்து வந்துச்சா? அப்ப நீங்க அரசியலமைப்பு சட்டத்தை என்ன சார் மதிக்கிறீங்க? அதைத்தான் இன்னைக்கு தராசு சியாம் கூட சொல்லி காமிச்சார். நான் பல நாள் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், எந்த அடிப்படையில் ஒரு ஆளுநராக தொடர்கிறார், அறிவிப்பு வந்திருக்கா? அதான் சொல்ல, 3 ஆண்டு முடிந்த பிறகு கேரளாவில் இருக்கிற கவர்னர் ஆரிஃப் கான் இங்கேயும் இவரை கேரளாவுக்கும் அல்லது வேறு பெரிய மாநிலத்துக்கு மாற்றுவதாக ஒரு தகவல் பரவியது. இவர் என்னத்தம்மா போனார் டெல்லிக்கு, என்னத்தம்மா சொன்னார், இல்லை நான் தமிழ்நாட்டிலே தொடர விரும்புகிறேன், என் மனைவிக்கு மருத்துவ சிகிச்சைக்கு தமிழ்நாட்டில் தான் சிறப்பான சிகிச்சை கொடுக்கப்படுகிறது, இங்க இருக்கிற மருத்துவர்கள் சிறப்பான மருத்துவர்கள், என்னுடைய மனைவியுடைய மருத்துவ சிகிச்சைக்காக நான் மேலும் 2 ஆண்டுகள் இங்கே நீடிக்கிறேன், டெல்லியில போய் சொல்லிட்டு வந்திருக்கிறார். அப்படி கேட்கிற உரிமை அவருக்கு இருக்கு, அதை ஏற்கிற அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்குன்னு அதை கேள்வியே கேட்கல. அவருக்கு இறுதி காலம் வரை, இறுதி மூச்சு வரை, நாங்கள் பதவியில் இருக்கிற வரை ஆளுநராக ரவியை தொடர்பாக கூட முடிவெடுக்கிற அதிகாரம் அவங்க கையில இருக்கு. அறிவிப்பு வரணுமா கூடாதா? நீங்க என்ன சார் மக்களை மதிக்கிறீங்க, அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறீங்க? இன்னைக்கு வரைக்கும் அந்த அறிவிப்பு வரவே இல்லைங்க. பிஜேபி யாராவது ஒருத்தர் வாய் திறப்பாங்களா பாருங்க, இல்ல நீங்க லெட்டர் எடுத்து படிச்சு பாருங்க, அப்படி இப்படின்னு வியாக்கியானம் பேசுவாங்களே தவிர ஒரு தவறை சுட்டி காட்டினா ஆமா இனிமேல் தவறு நடக்காம பார்த்துக்கிறோம்னு ஒரு வரி கூட வந்தது கிடையாது. அதனாலதான் சொன்னேன், இந்த ஜென்மத்துல பிஜேபி தமிழ்நாட்டில் வளராது, வளரவும் கூடாதுன்னு. இல்லை, இது என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்னன்னா, தமிழ்நாட்டில் எத்தனை வசதிகளோடு கவர்னர் இருக்கிறார், இது ஒரு புள்ளி வரத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியணும். இவருக்கு 3 இடத்துல வீடு, இங்க 200 ஏக்கருக்கு மேலான நிலப்பரப்பில் ஒரு பங்களா, புள்ளிமான்கள் உலாவும், அப்புறம் மயில்கள் உலாவும், பறவைகள் உலாவும், இந்த இடத்துல இவருக்கு பங்களா. இது மட்டும் இல்லாமல் கடற்கரையில் ஒரு பெரிய காட்டு பகுதியில் கிண்டி ஒரு பெரிய ஃபாரஸ்ட் ஏரியா, அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் 200 ஏக்கருக்கு மேலான பங்களா, ஒரு வீடு. பெசன் நகரில் காலையில் சூரிய உதயத்தை பார்க்கிற அளவுக்கு ஒரு பங்களா. இது மட்டுமல்ல, ஊட்டியில் ஒரு பங்களா, ராஜ்பவன். இந்தியாவிலே எந்த கவர்னருக்கும் 3 இடங்களில் பங்களா கிடையாது. ஏன், மிகப்பெரிய ஒரு மாநிலமாக விளங்குகிற மகாராஷ்டிரா கூட ஒரு பங்களா தான் கவர்னருக்கு.
ஏன்னா நம்ம அங்கே ஒருத்தர் இருந்தார், அங்கே போய் சொன்னார், பா நம்ம கூட ஒரு பங்களாவில் இருந்தோம், ஆனால் வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க தான் வந்து இங்கே 3 பங்களாவில் இருக்க முடியும்னு. அப்போது இதை வந்து தமிழ்நாடு அரசு சுருக்கணும். இது சுருக்கி ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட் எடுத்து கவர்னர் கொடுக்கணுங்க. எதுக்கு இவ்வளோ பெரிய பங்களா? நீ இந்த ஸ்டேட்டை மதிக்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் வில் பவர் வேணும். இன்னைக்கு ஒரு வார்த்தையை முதலமைச்சர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன், ஆளுநர் உரையவே இனிமேல் ரத்து பண்ணணும், அது ஒரு அவசியமற்றதுன்னு. நீங்க அதிகாரத்தை கையில் வச்சிருக்கும் எத்தனை நல்ல விஷயங்களை பண்ணிக்கலாம். UPA 1 ஞாபகம் இருக்கா? திமுக ஆதரவு இல்லைன்னா அந்த அரசே இல்லை, ஆளுநருடைய அதிகாரங்களை பறிச்சிருக்கலாமே. இன்னைக்கு நீங்க வேந்தர பதவியில முதலமைச்சர் தொடரலான்னு மசோதா போட்டு அனுப்புறீங்க, திருப்பி அனுப்புறாங்களா? அன்னைக்கு நீங்க அதெல்லாம் சாதிச்சிருக்கணுமே. அன்னைக்கு திமுக கவனமெல்லாம் வேற விஷயங்கள்ல இருந்தது. அற்புதமான வாய்ப்பை தவற விட்டுட்டாங்க. இனிமேல் அப்படி ஒரு காலம் வருமானு நமக்கு தெரியல. அது காலத்தின் கையில் இருக்கு, கடவுள் கையில் இருக்கு. இன்னைக்கு சொல்லியிருக்கிறார், இந்த உணர்வை நம்ம மதிக்கணும், ஒரு தமிழனும் மதிக்கணும். சேஷ்டை செய்கிற ஆளுநர்களோ அந்த பதவியோ இனிமேலும் தேவைதானா? நான் போன வருஷம் ஒண்ணு சொன்ன தெரியுமா, இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை முடிஞ்சதுன்னு சபாநாயகரை அறிவிக்க கூடாது. அப்படி அறிவிக்கலைன்னா அந்த தொடர் நீளுதுன்னு அர்த்தம். இப்ப ஆளுநர் உரை அவசியமே இல்லை. தெலுங்கானால அதான பண்ணாரு சந்திரசேகர ராவ். தமிழிசையை கூப்பிடவே இல்லையே. 2 நேரங்கள்ல எனக்கு தெரிஞ்சு 2 ஆண்டுகள் அவர் புறக்கணிச்சார். என்ன பண்ண முடிஞ்சது உங்களால? அந்த கட்ஸ் உங்களுக்கு வேணும்னு ஏனோ அது அப்பாவும் செய்யல, ஸ்டாலினும் அதை நினைவுபடுத்தல. அந்த கூட்டத்தொடரை முடிச்சிருக்கவே கூடாது நவம்பர் டிசம்பர்ல. அந்த ஸ்டேட்ல கவர்னருக்கு ஒரே ஒரு பைலட் ஜீப்பு, பின்னாடி ஒரு வண்டி, 2 வண்டி, இங்க 18 வண்டி போகுது. என்னன்னா அந்த அளவுக்கு ஒரு சிறுபிள்ளைத்தனமா அல்லது ஒரு அரசியல் முதிர்ச்சி இல்லாம நடந்துக்க வேண்டாம்னு பொதுவாகவே இந்த ஆட்சியில இந்த ஸ்டாலின் பெருந்தன்மை மிக்கவரா இருக்கிறார். இதெல்லாம் கடவுளோட நினைக்க மாட்டார். அவர் பங்களாவை பிடுங்கணும், இவ்வளவு பெரிய மாளிகையை எடுத்துட்டு ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் நீங்க சொன்ன மாதிரி கொடுக்கலாம் நினைக்க கூட மாட்டார். அரசியலமைப்பு சட்ட ரீதியா ஒரு 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 போரை தொடங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இந்த பதவியை ஒழிக்கணும். இந்த கவர்னர் என்ன சொல்லிக்கிறார் தெரியுமா? நான் எளிமையாக இருக்கிறேன், என்னுடைய உணவுக்கு என்னுடைய நானே பணம் தருகிறேன், சொந்த தொகையிலிருந்து பணம் தருகிறேன்னு சொல்றாருல. இப்ப கவர்னர் சம்பளம் வாங்கலாம்னு அர்த்தம். கவர்னருடைய எக்ஸ்பெண்டிச்சர்லாம் வந்து ரொம்ப குறைச்சிட்டாருன்னு அர்த்தம். இல்ல சம்பளம் வாங்குறாரு, இந்த மாதிரியான எனக்கு விருந்தினர்களுக்கு செலவிடுற தொகையெல்லாம் நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி ஒரு அப்ப எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு பெரிய பங்களா? நான் கேட்கிறேன், 200 ஏக்கர் நிலப்பரப்பு, செக்ரட்டரியேட் கிடையாது, ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களுக்கு அங்க ஒரு குடியிருப்பு கட்டி அங்கேயே வந்து நீங்க சட்டமன்ற கூட்டம் வந்து நடத்த ஒரு பெரிய ஒரு கூடம் கட்டினால் உங்களுக்கு டிராபிக் குறையும், டிரான்ஸ்போர்ட் குறையும், பெட்ரோல் செலவு மிச்சம். இன்னும் சொல்ல போனா, சரி பிரதமர் வராரு, ஜனாதிபதி வந்து எங்க தங்குவாங்க? 200 ஏக்கர் ஒரு 50 ஏக்கர் ஒதுக்குங்க, விருந்தினர் மாளிகை உள்ளே கட்டிங்க, எம்எல்ஏ வெளியே வரக்கூடாது. எம்எல்ஏ குளிச்சுட்டு அங்க அப்படியே அசம்பிளிக்கு போனோம், டிராபிக் செலவு மிச்சம், பெட்ரோல் செலவு மிச்சம், எல்லாம் மிச்சம். ஏன்னா அதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி நம்ம சொல்றது ஈஸியா இருக்கும். இவர் அப்படிலாம் கூட நினைக்க மாட்டார். ஒண்ணு வர்றவங்க அவங்களா திருந்தணும், அல்லது இவங்களை அனுப்பி விடுறவங்களாவது தங்களை திருத்திக்கணும். அப்படி இல்லைன்னா நாம் திருத்துவதற்கான அந்த ஒரு அர்த்தமுள்ள முயற்சிகளை தொடங்கணும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஆளுநர் பதவியை ஒழிக்கிறதுக்கான வேலையை தொடங்கணும். அரங்கத்துக்கு வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்து உங்களுக்கு நன்றி. நன்றி.